போகி பண்டிகைக்கு வீட்டில் இருந்த பழசு பட்டறையெல்லாம் கழிச்சு போட்டு எரிச்சாச்சு. இந்த குளிருக்கு தீக்கிட்ட உட்காரதுக்கு நல்லா தான் இருக்கு. இன்னும் வேற என்னத்தையாவது போட்டு கொளுத்தலாமே. வேற என்ன இருக்கு? நம்ம வீட்டில் இருக்கிறதுலையே அதர பழசு நம்ம மாமியை கிளவிதான். பேசாட்டி அதை தூக்கி போட்டு எரிச்சிட்டா என்ன? எரிப்படி எரிப்ப. எம்மாடி, இந்த கிளவி இவ்வளவு நேரம் பின்னாடி தான் நின்று இருக்கு. என்னையவ நெருப்புல போட்டு எரிப்பேங்க. இரு என் மவங்காரன் வரட்டும். எத்தே நீங்க வேற, அது சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குன்னு உங்களை சீரியஸாவே கொண்டு வந்து எரிக்கவா போறேன். உங்களை எரிச்சு நான் போகியே கொண்டாடிட்டு அப்புறம் ஜெயில போய் உட்காந்து கழித்தீங்கவா. அதான பார்த்தேன். சும்மா வாய் இருக்குன்னு என்னத்தையாவது பேசணும். ஆமா, துணிமணி எல்லாம் எம்டி போட்டு எரிக்க, துணியெல்லாம் நெருப்புல போட்டு எரிக்க கூடாது. இல்லாத ஆளுகளுக்கு கொடுக்கலாம்ல. இப்படியா போட்டு கொளுத்துவ? அறிவில்ல உனக்கு? ஐயய்ய நிறுத்துங்கதே. இது எல்லாம் போட்டு அடிச்சு கிழிஞ்ச துணி. நல்ல துணியெல்லாம் ஒரு பையில எடுத்து வச்சிருக்கேன். அது ஆசிரமத்துல இருந்து வருவாவல்ல, அவியல்கிட்ட கொடுத்துருவேன். இதெல்லாம் கந்தல் கந்தலா ஆன துணி. இதை கொண்டு கொடுக்க முடியுமா? அதான் போட்டு கொளுத்திட்டு இருக்கேன். நீங்களும் வேஸ்டான குப்பை ஏதாவது இருந்தா எடுத்து கொண்டு வந்து போடுங்க. போகி செலிப்ரேட் பண்ணுவோம். மருமவள பழசெல்லாம் தூக்கி போட்டு புதிய நல்ல விஷயத்த வரவேற்கிறதுக்காக கொண்டாடுறதா இந்த போகி. இருக்கிறதுலயே ரொம்ப பழசு நம்ம கிட்ட இருக்க கவலைகளும் கோபமும் தான். ஆமா கிழவி, அதை போட்டு எப்படி எரிக்க முடியும்? இருக்க கவலையெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி போட்டு எரிங்க. இன்னொன்னு, நம்ம மனசுல இருக்க பொறாம, கெட்ட எண்ணம் இதெல்லாம் அடியோட அழிக்கணும். நம்ம மனசுல இருக்க பழையதெல்லாம் தூக்கி போட்டு புதிய நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் வரவேற்கணும். ஆனா நிறைய பேர் உனைய மாதிரி குப்பை கிப்பையெல்லாம் போட்டு எரிச்சு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. போ, அதை அணைச்சு போட்டு அடுத்த வேலையை பாரு. இந்த அத்தை கிழவிக்கு நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துடக்கூடாது. வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தாதான் அது நிம்மதியா இருக்கும். உங்களுக்கு வீட்டு வாசல்ல சாணி வலிக்கணும் மருமவள. லட்சுமி வீட்டுல போய் சாணியும் கொஞ்சம் ஓலை கிடந்தா எடுத்துட்டு வா. எத்தே ஓலையை எடுத்துட்டு வாங்கிங்க. ஒரு 100 ரூபா தாங்க. சும்மாலாம் தரமாட்டாவோ. நேத்து சாயங்காலம் தான் லட்சுமி வீட்டுக்கு பால் வாங்க போவையில ஓலை தரிச்சு போட்டிருக்கேங்க்கா. நாளைக்கு சின்ன பொண்ணை வர சொல்லி எடுத்துக்கோங்கண்ணா. ரூபா எம்பிட்டுன்னு கேட்கையில ரூபாலாம் வேண்டாம். எங்க வயக்காட்டுல உள்ள பனைமரம் தான், சும்மா கொண்டு போங்கண்ணா. நீ என்னன்னா 100 ரூபா கேக்கிய? ஐயையோ, இந்த அத்தை கிழவிகிட்ட இருந்து ஒரு 100 ரூபா ஆட்டையை போடலான்னு பார்த்தா இந்த லட்சு வேண்டாத வேலையில பார்த்து வச்சிருக்கு. என்ன மருமவள, 100 ரூபா ஆட்டைய போடலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தியோ? நான் ஆட்டையை போட போறேனா? ஏன் என்கிட்ட துட்டு இல்லை பாருங்க. லட்சுமி அக்கா எப்பயும் துட்டு வாங்கிட்டு தான் ஓலை கொடுப்பாவ. இந்த வருஷம் உங்ககிட்ட என்னமோ துட்டு வேண்டான் இருக்காவ. அதுக்கு போய் என்னை திருடி ரேஞ்சுக்கு பேசாதீங்க. போ, கடை கடைன்னு சொன்ன வேலையை முடி. இல்லாட்டா மட்டும் இவர் ரொம்ப ஒழுங்கு மாதிரி தான் பேசுவான். லட்சுமி அக்கோ, ஏ லட்சு. ஓ, வாரம் சின்ன பொண்ணு. லட்சுமி அக்கால பாத்தியா சின்ன பொண்ணு? பித்தளை பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி கழுவி பெருக்கி வாசல வச்சிருக்காவ. யாரும் தூக்கிட்டு போகுதுக்கு தானே. ஆறு சாலை தானே வச்சிருக்காவ 4 முடி. தார் சாலை வச்சிருந்தாலும் ரோட்ல நின்னு பார்த்தாதான் அழகா தெரியுதே. எல்லாரையும் உங்களை மாதிரி இருப்பாவன்னு சொல்ல முடியாதுல 4 முடி. இப்ப என்ன சொல்ல வர நீ? என்னைய திருடிங்கியோ? நான் அப்படி எத்தனை வீட்டுல திருடினதை பார்த்தேன். ஏ கீதாக்கா, நான் ஒன்னும் உங்களை திருடின்னு சொல்லல. எல்லாரும் உங்களை மாதிரி நினைக்க மாட்டாவன்னு. நீ சொன்னது அப்படிதான் இருந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சுன்னா எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. கூற்றமுள்ள நெஞ்சு குறு குறுக்கும். மறுபடியும் இப்படி சொல்லாத சின்ன பொண்ணு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல பாத்துக்கோ. நீ என்ன பேச்சு பேசுற? ஏ சின்ன பொண்ணு கீதா, என்ன ஆயிட்டு 2 பேருக்கும்? அது வந்து லட்சு. சின்ன பொண்ணு என்ன 4 முடி? இப்ப இதெல்லாம் சொல்ல போறியோ? ஆமா, என்னன்னு கேட்காவல்லா. கொஞ்ச நேரம் வாயை மூடு. சும்மா சும்மா என் பேரை டேமேஜ் பண்ணிட்டே இருக்காத. நான் ஒன்னும் அப்படி கிடையாதுன்னு. என் 4 முடி, நான் சும்மா தான் சொன்னேன். இத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு என்னட்டி ஆச்சு? அது ஒண்ணு இல்லக்கா, அந்த கதையை விடுங்க. 2 பேரும் ஏதாவது பேசி பேசி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்களோட்டி. ஏன் லட்சுமி அக்கா, பிரச்சனையெல்லாம் புதுசா பாக்குறவனுக்கு தான் அந்த பிரச்சனை பெருசா தெரியும். நாங்களாம் பிரச்சனை கூடயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு பழகிருச்சு. எங்களுக்கெல்லாம் இதுக்கு எண்டே கிடையாது. அப்படிதானே 4 முடி? சொல்லுங்க 4 முடி. செருப்பு. ரைட், விடுங்க. ஏன் லட்சுமிக்கா,
ஓலை கிடக்குனீங்களா, அதை எடுக்க தான் வந்தேன். எனக்கு 2 தாங்க. கீதா, ஓலை தரிக்கவே இல்லை கீதா. உனக்கு வேணுங்கிறத தரிச்சு எடுத்துட்டு போய்க்கிறீங்களா? ஒரு 60 தரேன். சும்மா ஓலை தெரிச்ச கையில படும். லேசா பூ போல பிச்சுனாலும் எடுத்துட்டு போங்கட்டி. பூமாரி அப்பா மாடுகளெல்லாம் குளிப்பாட்டத்துக்கு போயிருக்காவ, அவையும் வர்றதுக்கு லேட் ஆகும். பரவாயில்ல லட்சுமிக்கா, அருவமனையை தாங்க, நானே தரிச்சு கொடுக்கேன். உனக்கு தரிக்க தெரியுமா சின்ன பொண்ணு? கையில எதுவும் போட்டுறாத. அதெல்லாம் போட மாட்டேங்க, பார்த்து தரிச்சுக்கிறேன். அப்படியே சாணி கொஞ்சம் எடுத்து தாங்க, உங்க மாடுவல்கிட்டலாம் போனா முட்டிடும். நீ ஏன் அழகிக்கிட்ட என்னத்தையோ வம்பு பண்ணி வச்சிருக்க, அதனால உனைய முட்டை வருது. உங்க அழகிக்கு ஒரு சென்ஸ் மேனஸே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் முட்டை வருது. என்னைய கண்டாலே பிடிக்க மாட்டேக்கு. என்ன லட்சுமி, வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா? வா வா அம்புஜம், முடிஞ்சிட்டு. அம்புஜக்கா, உங்க வீட்டுல வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா? ஆமாம்மா, இப்பதான் வெள்ளை அடிச்சு முடிச்சு அவ்வளவும் கழுவி பெருக்கி தொடச்சி கட்டியாச்சு. வீட்டெல்லாம் கழுவியும் விட்டாச்சு. பரவாயில்லையே, ஒரே நாள்ல பொடு பொடுன்னு முடிச்சிட்டீங்களே. இனி சந்தைக்கு தம்பி போகணும். ஏன் அம்புஜம், காருக்கு தலை பொங்கல்ல, அதனால இன்னைக்குதான் பொங்கச்சீரு கொடுக்க போனேன். என்னது, பொங்கச்சோறு போட போனீங்களா? என்னைய கூப்பிடவே இல்லை. தீனி பண்டாரம், எப்ப பார்த்தாலும் சோத்துலயே இரு. பொங்க சோறு இல்லட்டி பொங்க சீரு. அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டியே லட்சுமி? ஆமா ஆமா, காயெல்லாம் ஒன்றும் வாங்க வேண்டாம். எப்படியும் வடிவு மேனி ஆளுக்கு 2 தருவாவன்னு தான் நினைக்கேன். ஆமாக்கோ, எங்க அப்பாவும் கரும்பு ஒரு கட்டு கொண்டு வந்தாவோ பாத்துக்குங்க. அதுல 2 எடுத்துக்கிடுங்க. அப்படியே சின்ன பொண்ணு, உனக்கு பொங்கச்சீர் கொண்டு வந்து கொடுத்துட்டாவளோ? ஆமா ஆமா, கொடுத்துட்டு போயிட்டாங்க. காய்கறி நிறைய தான் இருக்கு, என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் கொண்டு வந்து தாரேன். இருந்தாலும் வீட்டுக்கு 2 வாங்கணும்ல சின்ன பொண்ணு. இன்னும் மஞ்சள் கொலை பூவெல்லாம் வாங்க தான் போகணும். அம்புஜம், மஞ்சள் கொலையெல்லாம் என் வீட்டுல இருந்து எடுத்துக்கோ. நிறைய இருக்குமா, அதெல்லாம் போட்டு வாங்காத. ஐ, மஞ்சள் கொலையும் இருக்கா? அப்ப இந்த பொங்கலுக்கு நிறைய செலவு இல்ல. வாசல்லாம் நல்லா தூத்து போட்டாச்சு. இனி சாணியை வலிச்சு விடுவோம். அப்பதான் ராத்திரி போல கோலம் போடுறதுக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவன யாரடிச்சாலோ ஏக்கிட்டு நீதான் அடிச்ச. எம்பிட்டு தைரியம் இருந்தா இனி குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு இன்னைக்கு குடிச்சிட்டு வந்து நிப்பீரு. அப்ப நேத்து வாங்கின அடியெல்லாம் உறுத்து போயிட்டு அப்படிதானே? நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம். தூரையிடும் என் கம்ப. இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும், ஊத்திக்கிறேன் கொஞ்சம். அதானே பார்த்தேன், குமரி யோக்கியதான் தெரிஞ்சது தானே. எந்த குடிகாரன் தான் இன்னையில இருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான்? எப்ப கேட்டாலும் நாளையில இருந்து குடிக்க மாட்டேன்னு தான் சொல்லுவான். குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. உங்க சத்தியத்தெல்லாம் சாணியில போட்டுதான் கரைக்கணும். இன்னைக்கு உமரை அடிச்சு கொள்ளதுக்கு எனக்கு தெம்பு இல்ல. அதனால என்கிட்ட வாயை கொடுக்காம போய் படும். இல்லைன்னா போகி பண்டிகைக்கு உங்களையும் போட்டு எரிச்சிருவேன். மாமன் அப்படிலாம் பேசாத கிட்டு, உனக்கு உதவி பண்ணட்டுமா? வாரியில தான் நான் தூத்து போடுறேன். நீர் ஒண்ணு கிழிக்க வேணாம். செவனேன்னு போறீரா இல்ல வாரியில கொண்டு மண்டையிலேயே போடட்டா? நான் போறேம்மா, நான் வீட்டுக்குள்ள போய் அமைதியா படுத்துக்கிறேன். ஆட்டுமா? என்னை யாரு அடிச்சா? குறுக்க கோடு கிழிச்சா? சீ, இந்த மனுஷன்லாம் திருந்தவே மாட்டாரு. போறத பாரு தள்ளாடிக்கிட்டு. ஏ குதிரவாளி, கோலம் சூப்பர். தேங்க்ஸ் சக்தி. ஆமா, இது 4 கிலோ போடணும். என்ன இப்ப இருந்து போட்டுட்டு இருக்க? அத்தை தான் நைட்டே கோலம்லாம் போட்டு வச்சுட்டா நாளைக்கு மார்னிங் ஈஸியா இருக்கும். நாங்க
இன்னும் நைட் ஆகலையேடி. அது வந்து நைட்டு பனி அடிக்குமா சக்தி, அதனால பனிக்குள்ள இருந்து போட வேண்டாம், கொஞ்சம் சீக்கிரம் கோலம் போட்டு முடிச்சிரு அப்படின்னாங்க. அதான் இப்பவே உட்காந்து போட்டுட்டு இருக்கேன். பாடுறா, இதெல்லாம் நீ தனியாவா போட்ட? இல்ல சக்தி, கூட ஆள் வச்சுக்கிட்டேன். சொல்லுடி. அப்புறம் என்ன, நான் தனியா தான் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? சான்ஸே இல்ல, பெர்ஃபெக்டா போட்டிருக்கியே. தேங்க்யூ தேங்க்யூ. பார்த்து பார்த்து கோலத்தை மிதிச்சிடாதீங்க. ஏய், பார்த்து தாண்டி வந்திருக்கேன். நீங்க எங்க கீழெல்லாம் பாக்குறீங்க, என்னைய பார்த்துட்டே தானே வந்தீங்க. பரவாயில்லையே, இதெல்லாம் வாட்ச் பண்றியே. சரி, இங்க எதுக்குடி கோலம் போடுற? அதான் முடிஞ்சிட்டே. நாளைக்கு நமக்கு தலை பொங்கல்னால 3 பானை வைக்கணுமா சக்தி, அதான் இங்கேயும் கோலம் போடுறேன். இங்க ஒரு பானை வச்சுக்கலாம்ல. ஓ அப்படியா, சரி போடு போடு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் முடியாது, நீங்க உள்ள போங்க சக்தி. நீங்க இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு கோலம் வராது. அதெல்லாம் வரும்டி, போடு. நான் பேசாம ஓரமா உட்காந்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது, உள்ள போங்க. அப்ப நான் இருக்கிறது மேடம்க்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. டிஸ்டர்ப்னு சொல்ல முடியாது, பின்ன என்னோட கான்சென்ட்ரேஷன்லாம் மிஸ் ஆகுது சக்தி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன். மிஸ் ஆனா ஆகட்டும். போங்க சக்தி, நான் அத்தையை கூப்பிடவா? ஓ, எங்க அம்மாட்ட சொன்னீங்கன்னா நாங்க பயந்துருவோம். அப்படியா, இருங்க. அத்தை ஹே லூசு, சத்தம் போடாதடி. அத்தை இங்க கொஞ்சம் வாங்களே. குதிரை வாளு, நானே போயிடுறேன் தாயே. ஓடிட்டாரா? என்ன மருமவளே கூப்பிட்டியா? அது வந்து கோலம் நல்லா இருக்கான்னு கேட்க கூப்பிட்டேன் தே. இதுக்கு தான் கூப்பிட்டேயாக்கும். என் மருமவ கோலம் நல்லா வரைஞ்சிருக்காளே, நல்ல பெருசா போட்டிருக்க மருமவளே. வாசலே நிறைஞ்சாப்புல இருக்கு, அழகா இருக்கு பாத்துக்க. தேங்க்ஸ் தே. அங்கேயும் கோலம் போடுறியோ? அப்பனா அந்த சைடு ஒரு கோலத்தை போட்டு விட்டுரு. போட்டுடுறேன் தே. ஆட்டு, நான் அடுப்புக்கெல்லாம் காவியும் சுண்ணாம்பும் அடிச்சிட்டு இருக்கேன். சரிங்க தே, முடிச்சிட்டு சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் வெளியில எடுத்து வச்சிடுறேன். சரி காரு, அப்ப நீ கோலத்தை போடு, நான் போட்டுமா? சரிங்க தே. 2 வருஷமா என் மவன் பாரின்ல இருந்தான், இந்த வருஷம் தான் நல்லா இருக்கு கலன்னு. அட குதிரை வாளு, கொஞ்ச நேரம் சைட் அடிக்க கூட விட மாட்டுக்காளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.